ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வேஸ்ட் கார்ட்போர்ட் அதுக்கப்புறம் பேப்பர் யூஸ் பண்ணி தான் ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக ஸ்கொயர் சைஸில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இதோடைய லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே 22 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போது இதில் ஒரு 4 சென்டிமீட்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்னொரு ஸ்கொயர் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 சைட்ஸும் இருக்க கேப் கரெக்டாக 4 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கணும். இப்போது இதுக்குள்ளே திரும்ப ஒரு 4 சென்டிமீட்டர் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு குட்டி ஸ்கொயர் இதுக்குள்ளே ட்ரா பண்ண போகிறோம். இப்போது நமக்கு இந்த கேப்பும் 4 சென்டிமீட்டர் இருக்கணும், இந்த கேப்பும் 4 சென்டிமீட்டர் இருக்கணும், 4 பக்கமும். இப்போ இந்த ஸ்கொயர்ஸை அப்படியே தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி குட்டி ஸ்கொயரும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 3 பீசஸ் கிடச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இதை பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை கவர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் இந்த கார்ட்போர்டில் ஏதாவது ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸோட பீஸ் கார்ட்போர்ட் பீஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பிளெயினாக இருக்க சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணது அந்த பேப்பரில் ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. இல்லை நார்மலாக இருக்கிற கார்ட்போர்ட் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கார்ட்போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் திக்காக. என்கிட்ட இப்போதைக்கு இந்த வேஸ்ட் பாக்ஸோட அட்டை தான் இருந்ததுனால இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த 4 சைஸும் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒட்டிக்கலாம். இப்போ இங்கே எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த சென்டரில் இருக்க பேப்பரை இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிடலாம். இப்போ இதையும் அப்படியே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், இதை கவர் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரியே மீதி இருக்க 2 பீஸையும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெரிய பீஸை நான் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறேன். இந்த குட்டி ஸ்கொயர் பீஸையும் நான் ரெட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். 3த்தையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர், ஸோ 6x6 எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படி ஃபஸ்ட்டு டயக்னலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணணும். திரும்ப இதை இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணணும். 3 டைம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதையும் நம்ம இப்படி 2ஆக மடிச்சுக்க போகிறோம். இப்போ இதில் மேலே இங்கே குட்டியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, அதை இப்படி கட் பண்ணிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு பெட்டல் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். கரெக்டாக இப்போ ட்ரா பண்ண ஷேப்க்கு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் கிடச்சிருக்கோம். இது ஜஸ்ட் இந்த பெட்டல்ஸ்லாம் இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதே சைஸ்க்கு இன்னொரு ஃப்ளவர் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டரில் ஒன்று, அதுக்கப்புறம் 4 சென்டிமீட்டரில் ஒன்று. இப்போது இதில் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இதை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். திரும்ப இதோட சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிடலாம். இந்த குட்டியாக இருக்கு இல்லையா, அதோட பெட்டல்ஸை இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக இதோட சென்டரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் இது நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இதையும் சென்டரில் எப்படி ஒட்டிடலாம். இப்போ ஃப்ளவர் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மொத்தம் 8 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 4 ரெட்லேயும் 4 ஒயிட்லேயும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம் இல்லையா ஸ்கொயர்ஸ், அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை டைமண்ட் ஷேப்பில் இந்த டைரெக்ஷனில் வச்சுட்டு இப்போது இதில் இந்த குட்டி ஸ்கொயரை ஒட்ட போகிறோம். ஸோ 2 சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ இதோட ஆப்போசிட் சைடில் இந்த ஸ்கொயரை பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போது இதில் ஒரு ஃப்ளவராக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ ரெட் கலர் ஸ்கொயருக்கு இடத்துல ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஒட்டுற மாதிரியும், அப்புறம் ஒயிட் கலர் பேப்பர் ஸ்கொயர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ரெட் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி, ஸோ ஆல்டர்னேட்டிவாக அந்த மாதிரி ஒட்டினா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும்ல, உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக த்ரெட்டோ இல்லை சாட்டின் ரிப்பனோ யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் அந்த க்ளூ யூஸ் பண்ணதை ரெட் கலர் பேப்பரில் ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா சரியாயிடும்னு நினைக்கிறேன். இது அதே மாதிரி நீங்கள் 4 சைட்ஸை எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே கூட இது ஆணி இருந்துச்சுன்னா அதில் வந்து மாட்டி விட்டுறலாம், எதுவுமே எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாமல். ஸோ இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.